வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நேற்று சாயங்காலம் நம்ம தம்பி கதிர் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா நான் ஃபோனில் ரஸ்க்கை வச்சு ஒரு ரெசிபி பார்த்தா அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்க்கு பாக்கெட்டை ஒரு 2 வாங்கிட்டு வந்து பிரித்து கொட்டி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். இவன் எப்போவுமே இப்படி தாங்க. இந்த ஃபோனில் ஏதாச்சும் செய்கிறத பார்த்து பார்த்து நான் இதை செஞ்சு ட்ரை பண்ணுறேன், அதை செஞ்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டே இருப்பான். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடுவான், வேஸ்ட் பண்ணிவிடுவான். ஒரு சில டைமில் சரி நல்லாவே செஞ்சிடுவான். சரி நானுமே இது 9th ஸ்டாண்டர்ட் இல்லையா, 10th போனால் இன்னும் ஒரு 9th வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி நாளுக்கு மேலே ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்துட்டு அவனால் வீட்டிலையே சரியாக இருக்க முடியாது. காலையில் 7 மணிக்கு போனால் நைட்டு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அப்போ எப்படி செய்வான், அது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். ரஸ்க்கை பிரித்து கொட்டி வச்சுட்டு கொஞ்சமாக வானலில் தண்ணி விட்டு சர்க்கரை ஒரு டம்ளரை போட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கிறான். பாகு கூட்டுறானாம்மா கேட்டால். இதே ரஸ்க்கை வச்சு ஏற்கனவே ரஸ்க் அல்வா அப்படின்னு ஒன்று செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் குலோப்ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஸ்க்கு குலோப்ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சான். அது கொஞ்சம் சொதப்பிடிச்சு. ரெண்டுமே வீடியோ எடுக்கலை. சரி இதுவாச்சும் வீடியோ எடுப்போம், எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எடுத்துட்ருக்காங்க. சொம்பில் இருக்கிற தண்ணியில் அந்த கொதிக்கிற சர்க்கரை பாகை கொஞ்சம் விட்டு சர்க்கரை பாகு கூடிடுச்சா அப்படின்னு பார்க்குறானாம்மா. பார்த்துட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் பாகு கூடலை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தொலைவிட்டே இருக்கான் மாட்டேன்னு. எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தாங்க. பாப்பா தம்பி 2 பேரும் கூடிட்டு, பாப்பா இல்லைனாலும் தம்பி ஒண்டியே கூட ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டே இருப்பான். நானும் சரி கற்றுக்கிட்டா நல்லதானே, எல்லா விஷயமும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஃப்ரீயாகவே. சமையல் கட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், நாசகோலம் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி அப்புறம் க்ளீன் பண்ணிப்போம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்போ வந்துட்டு சர்க்கரை பாகு கொடுத்து போதுமா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரஸ்க்காக எடுத்து அதில் அப்படியே போட்டு ஊற போடணும். சிம்மில் வச்சுட்டான். நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு அந்த ரஸ்கெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நல்லா கலரிட்டு இருந்தான். நல்லா கலரி ஒரு பாதிக்கு மேலே எடுத்துட்டாங்க. ரொம்பவே ஸ்வீட்டு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதை கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி போட்டு கலரி விட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு அந்த சர்க்கரை பாகெல்லாம் அதில் ஊற பார்த்து அப்புறமா எடுத்துட்டான். இது ஒரு ரெசிபியாம்மா. இதுலேயே இன்னும் ஒன்று செய்ய போகிறானாம்மா. இந்த 2 பேக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறுத்திட்டு இருக்கான். கொஞ்சம் நிறுத்திட்டு இது வந்து 10 ரூபா பேக்கெட்டு தான். 10 ரூபா பேக்கெட்லேயே கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் மட்டும் போட்டுட்டான். இப்போ பாருங்களேன் அவன் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. இதை கொஞ்ச நேரம் ஊற பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிபின்னு ஒன்று செய்வான் பாருங்கள். இது வந்துட்டு இப்போ ஊறிடுச்சாம்மா. இப்போ இதை எடுத்துட்டான் வெளியில். இது வந்து ஒரு பாதி இப்போ சர்க்கரை பாகில் போட்டு கலர்னான் இல்லையா, அதில் ஒரு பாதி ரஸ்க்கை மட்டும் இப்படி முழுசாக எடுத்து வச்சுட்டான். சூடாக இருக்குங்க, ஆனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதில் ஒரு பாதியை மட்டும் எடுத்துட்டு இதுக்கு பாதிக்கு மேலே என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த சர்க்கரை பாகில் போட்ட ரஸ்க்லே இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அது ஒரு ரெசிபியாம்மா. பார்த்துட்டே இருங்களேன். இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஆற பார்த்து சாப்பிட்டோம். கொஞ்சம் பொசன்னு இருந்தது, ஆனால் சர்க்கரை ஃபுல்லாக ஊறிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் மாதிரி இருந்தது. அடுத்ததாக இது ஒரு ரெசிபியாம்மா. இதில் கொஞ்சோறு தண்ணி விட்டு இதை நல்லா போட்டு கலரிட்டுருக்கான். ஏற்கனவே நல்லா பாகு கூடி அது வந்து திக்காயிடுச்சு. இப்போ இது நல்லா ஊறி குழன்னு ஆயிடுச்சு தண்ணி விட்டதும். இப்போ இதை வந்துட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணுமா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. ஆனால் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக தாங்க இருந்தது. இதனுடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது, அதனுடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே இவங்க 2 பேரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இப்படி தான் சொதப்புவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐயையோ ஆளை விடுடா சாமி, உன்னுடைய ரெசிபி எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மிஷின் மேலே உட்காந்துட்டேன் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை.
2த்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீ சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சிட்டேன், பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் செய்கிறான், ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி செஞ்சிட்றான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு முடித்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கதிர் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருந்தது.